சக்திவேலுக்கு குழம்பி போய் இருக்காரு. என்னவா இருக்கும், ஏதுவா இருக்கும், சொத்து எதுவும் எழுதி வைக்க போறாரா அண்ணன் இந்த மருமகனுக்கு அப்படின்னு குழம்பி போயிருக்காங்க. குமாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லிடுறாங்க, எங்கே போறாரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டே இருடா, எனக்கு பயமாக இருக்குடா, கொத்த அள்ளிட்டு போயிடுவாங்க போல இருக்குடா, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுடா அப்படின்னு சக்திவேல் புலம்பி தள்ளுறாரு. கதிர முத்துவேலும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் செக்அப் பண்ணுறாங்க. பரவாயில்லைங்க, ஆரம்ப ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் வாங்க, இன்னொரு செக்அப் பண்ணிக்கிறோம், இன்னொரு ஸ்கேனிங் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் என்னங்கிறத சொல்லுவோம், ஆப்ரேஷன் இல்லாமலே கூட பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஆரம்ப நிலை தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இது இன்னொன்று மைல்டு அட்டாக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிடலாங்க, கவலைப்படாதீங்க, கொஞ்சம் முட்டை விட்டுறக்கூடாது, அடுத்த வாரம் தாங்க பண்ண முடியும் உங்களுக்கு, ஏன்னா சுகர் இதெல்லாம் கொஞ்சம் கூட இருக்குது, எதுவுமே இப்போதைக்கு பண்ண முடியாது, அதெல்லாம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க டாக்டர், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் டென்ஷன் படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, காமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் எல்லாத்தையும் அப்படி பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டு வர்றாங்க, காரில் ஏற்றிக்கிட்டு பேசிக்கிட்டே வராங்க, பாட்டை போட்டுக்கிட்டே. இங்கே பாருங்கள், நீங்கள் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் அப்பெல்லாம் நினைக்கலப்பா அப்படிங்கிறாரு முத்துவேலு. நீங்கள் எந்த நேரமானாலும் சரி, என்ன நேரமானாலும் சரி, உடனே எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லையா ட்ராவல்ஸுக்கு வாங்க, நான் கூட்டிகிட்டு போவேன், என்ன வந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்க பார்க்க அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏதாவது டீ குடிக்கிறீங்களா, இளநீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, இளநீ வேணால் வாங்கித்தா அப்படிங்கிறாங்க. வண்டியை நிப்பாட்டுறாரு, உடனே இளநீ வாங்கி கொடுக்குறாரு. கொடுக்குறது என்ன, வாங்குறது என்ன, ஸ்டாவை போட்டு கொடுக்குறது என்ன, காசை கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன், ஐயோ நீங்கள் போங்க அப்படிங்கிற. இவருக்கே ஒரு ஆசை வருது. கதிர் அப்படிங்கிற, என்னங்க அப்படிங்கிறாங்க. என்னங்கன்னு கூப்பிடாதப்பா, அப்புறம் அப்படிங்கிற, மாமான்னு கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்ல, அப்படியே பார்க்குறாரு. உங்களை நான் இது வரைக்கும் பார்த்தாலே பயப்படுவேன், மாமான்னு கூப்பிட்டதில்ல, வாங்க போங்கன்னு கூப்பிட்டதில்ல அப்படின்னு சொல்ல, எனக்கு உங்கள் பக்கத்தில் நிற்கிறது ஒரு அபூர்வமாக தெரியுது, ஏதோ சாமிக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது. தம்பி நீ என்னடா நீ அப்படின்னு அப்படியே அணைச்சிக்கிறாரு. நீ என்னப்பா சாமியிலேருந்துலாம் சொல்லாத, நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான். இல்லைங்க, நான் சின்ன பிள்ளைலேருந்து வளர்ந்துலேருந்து பார்த்துருக்கேன், நீங்கள் என்ன பெரிய ரிச்சு, உங்களை பார்த்தாலே பயப்படுவோம் தெரியுமா எங்கள் வீட்டில் எல்லாருமே. அதுலேயும் உங்கள் பொண்ணு ராஜி இருக்கே, என்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும், நானும் அவளும் சண்டை போட்டுட்டே இருப்போம், எனக்கு அவளுக்கு செட்டே ஆகுது தான் ஆண்டவன். ஆனால் அப்படியே சின்ன பிள்ளைந்து ஒன்றும் பண்ணுமா வளர்ந்து லவ் பண்ணி வாழ்ந்தது மாதிரி இப்போ நாங்கள் எங்களை பிரிக்கவே முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு இப்போ ஒன்றாயிட்டோம் மாமா அப்படிங்கிறாங்க. சந்தோஷப்படுறாரு மாமான்னொன்னே. என்ன மாமா என்னாச்சு, நீ மாமான்னு கூப்பிடல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. நான் மருமை என்ன பெறலப்பா, மயனை தான் பெற்றது மாதிரி இருக்குது எனக்கு அப்படிங்கிறாங்க. ஐயோ மாமா அப்படிலாம் நினைக்காதீங்க, ராஜி எனக்கு உயிர் மாதிரி, நீங்கள் அப்போ 2 பேரும் உண்மையிலே லவ் பண்ணி வாழ்கிறீங்களா? அட என்ன மாமா நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க? இல்லை தம்பி, அவள் இன்னொரு பொண்ணு கூட, ச்சே அந்த பேச்சை பேசாதீங்க மாமா, நாங்களே அதை மறந்துட்டோம், அது ஏதோ அறியாமல் பண்ணிட்டா, அது தெரியாமல் போனதை தவிர ராஜி எந்த தப்பும் பண்ணலை. இப்போ உங்களை விட நான் அவளை உயிராக நேசிக்கிறேன், அப்படி இருக்கையில் இப்போ அவள் ஓடி போயிட்டாங்கிறனால நீங்கள் அவளை இப்போ முழுசாக வெறுத்துருவீங்களா? அது எப்படிப்பா? அதே தான் எனக்கும், நான் எப்படி அவளை வெறுப்பேன்? இப்போ நீங்கள் முன்னாடி தெரியாமல் தப்பு பண்ணிட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்படி சொன்னால் அவள் உங்களுக்கு மட்டும்தான் உரிமை மாதிரி ஆயிருமே. அப்போ நானும் அதே மாதிரி தான் சொல்லணும், என் முன்னாடி இந்த மாதிரி ஓடிட்டான்னு நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன், உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற. ரொம்ப பொறிச்சு போகிறாரு. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லைப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே இவருக்கு ஒரு சந்தோஷம், ஆனந்தம் பாடுங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிறாரு. கரெக்டாக பார்த்து போகிறாங்க சக்தியோட ஆள். என்னது இவங்க 2 பேரும் இப்படி எதிரும் இருக்காங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காரில் ஏறதையும் பார்க்குறாங்க. டக்குன்னு சக்திவேலுக்கு ஃபோனை போட்டு சொல்ல, அப்படியே பார்த்து ஆடி போகிறார். நிஜமாவா? ஆமாம் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக இவங்க வரட்டும்னு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கான். இவங்க பார்த்தா வழி நடுக பேசிக்கிட்டே வர்றாங்க, பாட்டை போட்டுக்கிட்டு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்ட்டு, என் பிள்ளைய மட்டும் கைவிட்டுறாதப்பா. ஏன் மாமா நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இங்கே இறங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் இறங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இறங்குறத கரெக்டாக குமாரும் பார்க்க, அப்பா கரெக்டுப்பா அவங்க இறங்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லி குடுன்னு வீட்டுக்குள்ளே போய் சொல்ல, வரட்டும்டா நில்றா இங்கே அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. முத்துவேலு ஃபைலோட வராருங்க. அண்ணே நில்லுங்கண்ணே அப்படின்னு சொல்ல, என்னடா எங்கே போயிட்டு வரீங்க? எங்கே போயிட்டு அதான் சொன்னேனடா, தெரியும் திருச்சிக்கு போனீங்கன்னு. அங்கே எதுக்கு போனீங்க? நான் முக்கியமான வேலைக்கு போனேன்டா. முக்கியமான அந்த வேலை என்னண்ணே சொல்லுண்ணே. டேய் பைத்திய மாதிரி பேசாதடா, தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்க போகிறாரு. உள்ளுக்க போக, நில்லுண்ணே அப்படின்னு மறிக்க, அவங்க பொண்டாட்டியும் 2 பேர் மனைவியும் என்ன குழந்தைனார் இப்படி பண்ணுறீங்க? பொண்டாட்டிக்காரையும் என்னங்க நீங்கள் மாமா வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்ல, பாவங்க முத்துவேலே நிற்க முடியலை. மருமையனோட அவ்வளோ அன்பாக பேசிட்டு வந்துகிட்டு இருந்தவர் இந்த மாதிரியா பாடுபடுத்துவேன். அப்படியே மயக்கம் வருது. அப்படியே ஒரு தூணை பிடிச்சிட்டு உட்காந்துறாரு. என்ன அண்ணன் உட்காந்துட்டானே, நான் நிற்பேன் அலப்பி எடுப்பலான்னு பார்த்தா அப்படின்ட்டு, என்னண்ணே கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையா? அப்படியே உட்காந்துட்டா என்ன அர்த்தம்?
டேய் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடா, நெஞ்சு வலிக்குதுடா, கொஞ்சம் தண்ணி கொண்டாடா, தண்ணியெல்லாம் அப்புறம் தான் அப்படிங்கிற வடிவு போயிடுதுங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. பொண்டாட்டி மாறியும் போயிடுது. என்னக்கா இப்படி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு புரியலையே, அதான் அவரையும் பார்க்கல ஒரு மாதிரியாக இருக்குது, கொண்டா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வடிவு வாங்கிட்டு வேகமாக வருதுங்க. இந்தாங்க தண்ணி அப்படிங்கல, அண்ணி கொடுங்க அப்படின்னு வேகமாக பறிக்கிறாங்க. டேய் குடுறா தவிக்குதுடா அப்படின்னு சொல்ல, நான் கேட்குற கேள்விக்கு பதிலை சொல்லுங்க, எங்கே போயிட்டு வர்றீங்க, எத்தனை இடத்துல கையெழுத்து போட்டீங்க, எத்தனை பத்திரத்தை மாற்றி விட்டீங்க உங்கள் ஆசை மருமையனுக்கும் அன்பு மகளுக்கும். டேய் புரியாமல் பேசாதடா, எனக்கு தண்ணி தவிக்குதுடா குடுறான்னு பாவம் மயங்குறாரு. இங்கே பார், எனக்கு இதெல்லாம் தெரியாது, நீங்கள் 2 பேரும் ஒன்றா போயிட்டு ஒன்றா வந்திருக்கீங்க, அது கரெக்டாக இல்லையா அது எனக்கு தெரியணும் அப்படின்னோன்னே எவனோ பார்த்து போட்டு கொடுத்துட்டான் போல இருக்கே அப்படின்னு முத்துவேல் நினைக்கிறாரு. சரிடா நீ சொன்னது உண்மைதான், நான் பஞ்சர்னு நடந்து வந்துட்டு இருந்தேன், லிஃப்ட்டு கொடுத்து ஏற்றி கூப்பிட்டு வர்றான், இதில் என்னடா தப்பு இருக்குது அப்படி சொல்ல, ஓ இப்போ அவங்க கூப்பிட்டா வந்துடுவீங்களோ, டே இதில் என்னடா இருக்குது, அவங்களுக்காக போய் கோர்ட்டு வரைக்கும் நீ நான் நின்னமேடா, அது வேறனே இது எப்படி அப்படிங்கல, அவன் என்ன இருந்தாலும் நம்ம ராஜியை கட்டி கொடுத்துருக்கோம்டா, ராஜி கல்யாணம் பண்ணியிருக்கான்டா, கல்யாணம் பண்ணிக்கான்னு சொல்லு, கட்டி கொடுத்தோன்னு சொல்லாத, சரி விடு, எப்படியோ அவனு இனிமேல் இந்த வீட்டு மருமையன் தானடா, ஓ மருமைங்கிற ரேஞ்சுக்கு பார்த்தியாடா, கேட்டுக்கிட்டியாடா குமார் கேட்டுக்க, எல்லாம் ஆத்தாங்க போயிடுச்சுல, அப்படியே ஏற்றி ஏற்றி விடும் போல இருக்கு அப்படின்னு நல்ல விதமாக சொல்லி சொல்லி சொத்தை பூரா எத்தனை சொத்தை எழுதி வச்சான்னு தெரியலையே அப்படிங்கல, அந்த கதிர் எங்கடா அப்படிங்கல, அவனை காணும் அப்படிங்கிற வாராருங்க. லேட்டாக வர்ற மாதிரி வர வண்டியை நிப்பாட்டு உள்ளுக்கு போயில, டே கதிரு அப்படின்னு சொல்லி ஓவரா சக்திவேல் கத்த, ஐயோ என்ன மாமா பார்த்தா அப்படி தடுமாறிட்டு தண்ணியை கொடுன்னா கொடுக்க மாட்டேங்கிறான், அதையும் பார்க்குறாரு கதிர், ஐயோ மாமா தண்ணி கேட்குறாரு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, அட படிவாவிலான்னு அவங்க கூப்பிடங்காட்டிலையும் வேக வேகமாக ஒரே செகண்டில் ஓடி வர, ஏய் எங்கடா கூட்டு போனேன் எங்கள் அண்ணனை, ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டியாடா, பத்திரத்தை மாற்றி வாங்கிட்டியாடா, என்ன இந்த வீடு சொத்து சோகம் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டலாம் அப்படிங்கிற இவர் பேசிக்கிட்டே இருக்காரு. நம்ம கதிர் சொம்ப பிடுங்குறாரு, தண்ணியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சொல்கிறத கேள்றாங்கல்ல, தண்ணியை அப்படியே தூக்கி கீழே கொட்டி விட்டுறேன். அவர் அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு தண்ணிங்கிறாரு. ஓடி போய் உள்ளார போய் தண்ணியை மோந்துட்டு வந்து, இந்தாங்க மாமா குடிங்க அப்படின்னு சொல்ல, என்னது மாமாவா, ஓ இந்த அளவுக்கு ஆயிடுச்சா, ஒரே நாள் மாமாவா மாத்திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, மாமானு கூப்பிட்ற அளவுக்கு மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, தண்ணியை குடிக்கிறாரு. அப்பா அப்படின்ட்டு, மாமா ஒன்றும் இல்லையே அப்படின்னு தடை கொடுக்க, என்ன தம்பி ஏன் இப்படிலாம் தடை கொடுக்குறீங்க, அவர் ஒரு மாதிரியா இருக்காரு, என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, நீங்கள் உள்ளுக்கு போங்க மாமா எந்திரிங்க அப்படின்னு கையை பிடிச்சி தூக்க, விடுறா கையை, ஏன் அண்ணனை எனக்கு பார்த்துக்க தெரியும், என்னென்ன பண்ணுது உனக்கு, ஒன்றும் இல்லைடா என்னை படுக்க விடு, அதெல்லாம் முடியாது, எனக்கு கேட்குற கேள்விக்கு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்ல, மாமா அப்படின்னு கத்தையில, டே அவரை வேணா நீ மாமான்னு கூப்பிட்டுக்க, நீ எல்லாம் ஒன்றுக்கும் இல்லாதவன் என்ன மாமான்னு கூப்பிடுறியா, ஐயோ என்னை என்ன வேணாலும் திட்டுங்க, அவரை விடுங்களேன் அப்படின்னு சொல்ல, விட முடியாது, அவர் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லல, சட்டையை பிடிச்சிடுறாருங்க சக்திவேல் சட்டையை. நம்ம கதிர் விடுறீங்களா என்னன்ட்டு, என்னடா உன் அப்பா அன்னைக்கு என்னை நெஞ்சில் மிதிச்சேன், நீ இப்போ அப்படிங்கல பார்க்குறாங்க, நீ நெஞ்சில் கையை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓங்கி தட்டி விடுறாரு, கீழே போய் கதிர் விழுக அப்படியே எந்திரிக்கிறாரு. அவ்வளோதான் அங்கே முத்துவேல் என்ன பண்ணுறாங்க, வேணாம் மாப்பிள்ளை விடுங்க, என்னது மாப்பிள்ளையா அப்படின்னு அப்படி குமாரும் சக்திவேலும் பார்க்க, விடுங்க என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வேக வேகமாக வர்றாங்க. கதிர் தள்ளுங்க அப்படின்ட்டு, மாமா உள்ளார வாங்கங்கள, டே நிறுத்துறா அப்படிங்கிற அந்த பையை அப்படியே, இந்த பைக்கில் என்ன இருக்குது, யார் பத்திரத்தில் பேர் எழுதிருக்கீங்களா, இந்த பையை ஃபைலை விடுங்க அப்படின்னு பறிக்க, அப்படி குண்டக்க மண்டக்க எல்லாம் அப்படியே செதறிடுது. வேகமாக கதிர் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மாமனார் சொல்லிட்டாரு. எல்லா பேப்பர்ஸையும் பொறுக்கி எடுக்கிறாரு. கதிர் எடுத்து பைக்கில் திணிக்க போயில், டே குடுறா என்னடா வச்சிருக்க அப்படிங்கிற கதிர் அப்படியே முத்துவேல் மயங்கி நிற்கிறாரு, தூணை பிடிக்கிறாரு. அதை எடுத்து பார்க்குறாங்க சக்திவேல், யார் பேருக்கு எழுதி வச்சிருக்காருன்னு பார்க்கணும்ல, ஐயோ விடுங்கன்னு சொல்லல, படிக்கிறாருங்க. பார்த்தா அம்புட்டு என்ன ஸ்கேனிங்காக இருக்குது, என்ன ரிப்போர்ட்டு அப்படி இப்படிங்கல, கதிர் மேலே ஒன்றும் பண்ண முடியலை. படிக்கிறாரு, என்னது முத்துவேல் அண்ணனுக்கு கேன்சரா அப்படின்னு சொல்லி முடிக்க காட்டிலையும் அப்படியே கீழே உழுகிறாருங்க. ஓடி போய் கதிர் தாங்கி பிடிச்சிறாரு. ஐயோ மாமா அப்படின்ட்டு அப்படியே மயங்கி மடியில் விழுக உட்காந்துறாரு. தள்ளுங்க அப்படின்னு சொல்ல விசிறி விட்றாங்க. அதுக்குள்ளே இங்கே என்ன சத்தம்னு கோமதியிலேருந்து பாண்டியிலேருந்து எல்லாம் வந்துடுறாங்க. அண்ணே என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சக்திவேல் இடி விழுந்த மாதிரி தலையில் அடிச்சுக்கிறாரு. அண்ணே உனக்கு நோய் வந்திருக்கா, ஏன்னா என்கிட்ட சொல்லலை, இவன்ட்டெல்லாம் போய் சொல்லியிருக்க அப்படிங்கல. ஐயோ இப்போ இது பேசுகிற நேரமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திட்டுது. தள்ளுங்க காற்ற விடுங்க அப்படின்ட்டு சோபாவுக்கு தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. சோபாவுக்கு தூக்குறதுக்கு முத்துவேலை சக்திவேல் இங்கிட்டு தூக்க, குமார் அங்கிட்டு தூக்க முடியல. கதிர் என்ன பண்ணுறாரு, அவரும் தலையோட சேர்த்து தூக்குறாரு. உள்ளார கொண்டே சோபாவில் போடுறாங்க. எனக்கு மயக்கமாக வருதுன்னு சொல்லி மயங்கிறாரு. தண்ணியை தெளிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் அழுத்தம் கொடுக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஏன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதானே, இவன்ட்டெல்லாம் சொல்லியிருக்க, விடுத்த சக்தி உன்கிட்ட சொல்கிறோம்னு எனக்கு சொல்லக்கூடாதுன்னு இல்லை அப்படிங்கல. கதிர் என்ன பண்ணுறாங்க, மாமா நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், நான் எதிர்த்தா தான் பார்த்தேன், அவர் ஒன்றும் என்கிட்ட சொல்லணும்னா சொல்லலை, இப்போவும் அவருக்கு எனக்கு எந்த ஒரு உறவும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் அவர் பொண்ணை கட்டியிருக்கேன் அவ்வளோதான், அதை சொல்லிட்டு இந்த வீட்டில் நான் திங்க வரமாட்டேன், எல்லாரும் புரிஞ்சுக்காங்க அப்படின்னு சக்திவேலுக்கு
சுருக்கு சுருக்குன்னு உரைக்கிற மாதிரி சொல்ல, நான் ஆஸ்பத்திரியில் தெரியாமல் எதாச்சா பார்த்து என்னன்னு கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் கையங்களமாக மாட்டிட்டமேனு உண்மையை சொன்னார். சொன்னதுக்கப்புறம் என் கையில் சத்தியம் வாங்கிட்டாரு. ஏன் என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு நான் கேட்பேன்னு உடனே சத்தியம்னு போய் சொல்கிறியா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, ஐயோ நான் சொல்கிறத கேளுங்க, அவர் சத்தியம் பண்ணதுனால நான் சொல்ல முடியாமல் போச்சு. அதுக்காண்டி நான் அவர் அப்படியே விட முடியாதுல்ல, அதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்கோம். அடுத்த வாரம் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வருமா, அவருக்கு அதிர்ச்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சுகர் இருக்கா அதை கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, கட்டுப்படுத்தணுமா அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு சொல்லி ராஜிலேருந்து எல்லாம் அழுகுறாங்க. அப்படி குமார அழுக, சக்திவேல் அதோட தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. டேய் இந்த மாதிரி நீ அழுகக்கூடாது தானே நான் சொல்ல வேணான்னு சொன்னேன் அப்படிங்கிற, அண்ணே எப்படின்னு என்னை விட்டு நீ நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போமேனே நான் அழுக ஆரம்பிக்கிறாங்க. கதிர் அதை விட எங்கிட்ட அழுக, பாண்டியன்லேருந்து எல்லாம் ஒட்டுமொத்த குடும்பம் ஒன்று சேருதுங்க. எப்படியும் இந்த 2 குடும்பமும் ஒன்று சேருவாங்க தான். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பொண்ணான கையில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.